ப்ரோ வேற மாதிரி ப்ரோ எக்ஸ்பீரியன்ஸ் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லவே தேவை ப்ரோ. படம் சும்மா அதிர விட்டாரு ப்ரோ. ஆக்சுவலி எதிர்பார்க்கவே ப்ரோ இவ்வளோ ஒரு மாதிரி பயங்கரமா ஜாலியாக வைபாக இருக்கும். வேற மாதிரி இருந்துச்சு ப்ரோ. படம் செமையா இருந்துச்சு. நாங்கள் வேற என்ன பாடு ப்ரோ, அடடா மாடு தான் ப்ரோ. அந்த சங்கலாம் சத்தியமே நல்லா ஆடி ஆடி தொண்டை தான் ப்ரோ போச்சு. எல்லாமே போச்சு ப்ரோ மொத்தமா. வேற என்ன ப்ரோ, வேற தலைவர் கில்லி தான் ப்ரோ. அந்த ஒரு படத்துக்கு தான் ப்ரோ நாங்கள் ஒரு மாசம் கிட்ட வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்த வாரம் ரிலீஸ் ஆகும். எல்லாம் ஐபிஎல் தாங்க முடியல. நான் ஆல்ரெடி எப்போதான் டிக்கெட் ஓப்பன் பண்ணுவாங்கன்ட்டு நான் நைட்டு 12 மணிக்கு வந்து மூச்சு நிற்கிறேன். நான் எப்போதான் ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்ட்டு பண்ணா முதல்ல கம்மியாக தெரியும் ப்ரோ. வேற எந்த தேட்டர் போகிறதுக்கா வேற என்ன ப்ரோ, அங்கே தான் ஒன்ஸ் மோர் எல்லாமே பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்க. ஆப்வியஸாக அடடா மழடா அந்த சாங் தான் வந்து செம்மையாக வைப் பண்ணோம். ஒன்ஸ் மோர் வேறு போட்டாங்க, சூப்பராக இருந்துச்சு. எனக்கு வந்து பொல்லாதவன் ரீலீஸ் பண்ணணும்னு ஆசை. நான் பொல்லாதவன் தியேட்டர்லேயே பார்த்தேன் அப்போ வந்து. ஸோ அப்போ ஆனால் ரொம்ப சின்ன பையன், எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லை. ஸோ திருப்பி இப்போ வைப் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. நல்லா தானே இருந்துச்சு, உள்ள செம வைப்னா. இல்லை நான் இந்த படத்தை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் உண்மையே செம எக்ஸ்பீரியன்ஸ் தான். இப்போ பாட்டில் செம வைப் நல்லா இருந்துச்சு ப்ரோ. ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறேன். ஏற்கனவே பார்த்தது தான், பட் இன்னொரு வாட்டி தேட்டரில் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. வித்தியாசமாக இருந்தது, ஒரு கன்சர்ட் மாதிரி இருந்தது. நல்லா இருந்துச்சு. தேட்டரில் பார்த்ததில்ல, பார்க்கணும்னு நினச்சேன். அதனால் வந்து பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது கமலா தேட்டரில் பார்க்கும்போது இன்னும் வைப்பாக இருக்கும். டிவியில் பார்க்குறத விட நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குறத விட அது இன்னும் நல்லா வைப்பாக இருக்கும். மங்காத்தா படம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். நாங்கள் இது கலந்து டிவியில் போட்டு பான படம் தான். ஆனால் வந்து மழை படம் இந்த ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. எல்லா ஆல்பம் ஹிட்டில் இந்த படம். அதனால் படமும் சூப்பராக இருக்குது. அந்த ஓனரும் வந்து நல்லா ஒரு இன்வால்மெண்ட்டாக பேசினார். அதுவும் சூப்பராக இருந்துச்சு. எனக்கு கிளைமேக்ஸ் சீன் தான், அந்த பாட்டு தான் அந்த சூப்பராக இருக்கும். நான் எக்ஸ்பெக்டே பண்ணல, பட் ஆனால் சாங்லாம் 2 வாட்டி போட்டாங்க. இல்லை அப்போ நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து செம்ம வைப் நல்லா இருந்துச்சு. டிவியில் பார்த்தது கேடிவியில் தான் 1000 அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு அதுக்கப்புறம் போடுவாங்க. இது பார்க்குறப்ப நல்லா சவுண்ட் எஃபெக்ட்ஸோட நல்லா வைப் அந்த ஃப்ரெண்ட்ஸோட வந்ததுனால நல்லா என்ஜாய் பண்ணோம். அடடா மழடா போட்டாங்க, சூப்பராக இருந்துச்சு. செம்மையாக ஆடணும், செம்மையாக ஃபன் பண்ணோம். அவங்களே கூப்பிட்டாங்க வந்து ஆடுங்க அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ல நல்லா ஆடி. அது செமையாக இருந்ததுங்க, சொல்ல முடியாது. மறந்து போயிடுச்சு, ஆனால் ஏதோ போட்டாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிக்கோங்க. சாங்காண்டியே நான் தான் வந்தேன். 5 சாமி யுவனோட ரொம்ப பெரிய ஃபேன் தான். ஃபஸ்ட் டைம் பார்க்கறப்போ இப்போ நிறைய தடவை டிவியில் பார்த்ததுக்கு தேட்டரில் பார்க்கறதுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் செம்மையாக இருந்துச்சு. இல்லை பார்க்கல. அப்போ ஏஜ் என்ன ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ எதுவும் பார்க்கல. இப்போது டிவியில் நிறைய தடவை பார்த்துருக்கேன். பட் தேட்டரில் பார்க்குறது வந்து பயங்கரமாக இருந்துச்சு. நல்லா ஹவுஸ்ஃபுல்லாக இருந்துக்கிட்டு எல்லா சாங் வைப் பண்ணிக்கிட்டு. இன்னும் யுவன் சாங்காண்டியே வந்தேன். அடடா மல்லா சாங்கு 2 தடவை போட்டாங்க. நல்லா வைப் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஃபுல்லாக அந்த செம்மையாக இருந்துச்சு. அயன் படம், சூர்யாவோட அயன் படம். அடுத்து மங்காத்தா அஜித் நம்மளோட ரிலீஸ் பண்ணிட்டு எனக்கு அயன் ரொம்ப பிடிக்கும். நான் ஆக்சுவலி 6th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கப்போ அந்த பாட்டெல்லாம் வந்து ரேடியோவில் கேட்டிருக்கேன். ஓகேங்களா, அப்போ எஃப்எம் தான். ஸோ அப்போ கேட்டு இது பண்ணப்போ இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப சார் எவ்வளோ டேஸை மிஸ் பண்ணுறோமே அப்படின்னு சொல்லி தோணுச்சு. பழைய இவனை ரொம்ப மிஸ் பண்ணுறோம். மறுபடியும் நல்லா இருந்தேன். நான் இது வரைக்கும் பார்த்துல அந்த படம் டிவியில் கூட ஒழுங்காக பார்த்துல. இந்த பாட்டு கடைசி சீனு அதெல்லாம் பார்த்துருக்கேன். இப்போ தான் வந்து படமே பார்த்தது. நல்லா இருந்தது. பாட்டில் வர தலைவர் கொஞ்சம் இன்னொரு வாட்டி போட்டார். எல்லாம் தேட்டரே கத்தி இன்னொரு வாட்டி டான்ஸ் ஆடணும். நல்லா இருந்தது. நான் என்ன கேட்டால் நான் எஸ்கேப் பண்ணேன். ரெம்மோ வந்து நான் பார்க்கலாம். ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டப்பட்டேன். அப்பயே எனக்கு ரெம்மோ பண்ணால் ரொம்ப சந்தோஷம். நான் வந்து பார்ப்பேன். சூப்பராக இருந்தது. ரீரிலீஸ், தேட்டர் செலிப்ரேஷன் எல்லாமே சூப்பர். நான் வேற எங்கேயோ இருக்கேன். நான் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி இங்கே வந்து தான் பார்க்குறேன். ஆமாம், 3 டைம்ஸ், 3rd டைம் இது. ஸோ எல்லா படமும் நான் மேக்ஸிமம் வர ட்ரை பண்ணிவிடுவேன். ரீரிலீஸ் மட்டும் சில்லுன்னு ஒரு காதல் ரொம்ப தேட்டரில் பார்க்கணுன்ட்டு ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் பையா சூப்பராக இருக்குண்ணா. ஐ மீன் எப்படின்னா ரீரிலீஸ் தான், பட் ஆனால் நம்ம அந்த என்ஜாய்மெண்ட்டு, ஸோ வைப் பண்ணுறது, ஸோ அதுக்காகவே இப்போ பாதி பேர் வராங்க. நம்ம புதுப்படம் போகிறத விட எல்லாம் இப்போ ரீரிலீஸ்க்காக தான் பாதி பேர் வராங்க. ஸோ அதுவும் இல்லாமல் என்னென்னா இப்போது நிறைய இப்போ ரீரிலீஸுக்கு தான் பொண்ணுங்களை பார்க்கவே முடியுது. ஸோ நம்ம நார்மல் படத்துக்குலாம் வேறு வர மாட்டாங்க. ரீரிலீஸுக்கு ஃபுல்லாகுது. ஸோ எல்லாம் சைட் அடிக்கவே பாதி பேர் சுற்றிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி வைப்பு. ஸோ அதுவும் நம்ம கமலா சினிமாஸில் நம்ம டான்ஸ் வைப்பு இதெல்லாம் ரொம்ப இன்னும் நான் ஜாலியாக இருக்குண்ணா. அது வைப் பண்ணுறதுக்காகவே பாதி பேர் வராங்க. என்ஜாய்மெண்ட் அவ்வளோதானே. ஸோ மூவி வைஸ் நம்ம அப்போ பார்க்குறதுக்கும் இப்போ பார்க்குறது என்னென்னா அந்த பழைய இது கொண்டு போகிறது. ஸோ அந்த மாதிரி நல்லா இருக்குது. ஏன்னா டிவியில் வந்து நம்ம வீட்டில் பார்த்துருப்போம். ஆனால் அந்த இங்கே தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து முக்கியம். சாங்ஸ் வந்து ஒவ்வொன்றும் சூப்பராக இருந்தது. கார்த்தி நடிச்சது தமிழை சூப்பராக நடிச்சிருந்தாங்க. தமிழக தான் பெக்ஸ்ட் எல்லாம் பார்த்துட்டு பார்க்க போல இருக்குது. நல்லா இருக்குது படம். இதேமாதிரி ஒரு நல்ல நல்ல படங்கள்லாம் வந்து தேர்வு செஞ்சு ரிலீஸ் பண்ண நல்லா இருக்கும். அதே மாதிரி ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறேன். 2011 பார்த்தீங்கன்னா டான் 2ன்னு ஒரு படம் வந்துச்சு ஷாருக்காந்து. அது வந்து தமிழ் ரிலீஸ் பண்ணாங்க. பட் திரும்ப அது யாருக்குமே தெரியல. அது படம் வந்து வந்தது தெரியல, போனது தெரியாமல் இருக்குது. இன்னும் கொஞ்சம் அந்த படத்தை மட்டும் ரிலீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும்.